மதுமேகம்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை வியாதியாக இருக்கட்டும், பிபியாக இருக்கட்டும், இல்லை தைராய்டு இஷ்யூ, அந்த மாதிரி லைஃப் டைம் டேப்லெட் எடுத்துக்கூடிய வியாதிகள்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. காலகட்டத்தில் அப்படி இருக்கோம். நம்ம இந்த நேரத்தில் அது கூட சேர்ந்து சித்த மருத்துவம் ஏதாவது மாத்திரைகளோ இல்லை ஏதாவது எடுத்துட்டா அது தன்மையை குறைக்கலாம். இப்போ ஒரு 200 mg மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கோன்னா அதோட லெவலை நம்ம குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆமாம், ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒன்றுக்குலேருந்து நீங்கள் கொஞ்சம் மாற்று சிந்தனைக்கு வரும்போது அதிலேயே போய் தான் திரும்பணும். அதனால் நீங்கள் நவீன மருந்துகளை எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா படிப்படியாக குறைக்கணும். நீங்கள் நம்மளுடைய இப்போ நிறைய விழிப்புணர்வு ஆயிடுச்சு. மக்களுக்கு எதெல்லாம் சாப்பிடணும். இப்போ மதுமேகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெந்தயத்தை சாப்பிடணும். ஆனால் எல்லாருக்கும் வெந்தயம் என்னென்னா வெந்தயத்தை அப்படியே போட்டு தண்ணி குடிக்கிறது, ஊற வச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த சித்த மருத்துவத்தில் என்ன சிக்கல்னா, படித்தவர்கள், படிக்காதவர்கள், 8வது படித்தவர்கள், 4வது படித்தவர்கள் எல்லாம் சித்த வைத்தியம் பேசுவான். அதுதான் சரியான ஆள்கிட்ட சித்த மருத்துவம் பண்ணும்போது முளைக்கட்டிய வெந்தயம் தான், அந்த ஜெர்மினேட்டட் ஃபெனிக்ரிக் தான் உங்களுக்கு அந்த இன்சுலினை உதவி செய்யும், உங்களுக்கு சர்க்கரை அளவை குறைக்கும்ன்றது சொல்லுவாங்க. அப்போ மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இப்போ கடுக்காய் உள்ளே இருக்கிற பருப்பை எடுத்துடணும், ஓட்டை மட்டும் எடுத்து பொடி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அது உதவி செய்யும். மஞ்சள், நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்ந்த நிசாமலாக்கி போன்ற மாத்திரைகள்லாம் வருது. இந்த மருந்துகளையும் மதுமேக மருந்துகளையும் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கசப்பும் துவர்ப்புமா இது ரெண்டும் நம்ம மிஸ் பண்ணுற சுவைகள். இந்த சுவைகளை நீங்கள் சேர்த்துக்கிட்டே உணவையும் சித்த மருந்தையும் சாப்பிட்டுக்கிட்டே நவீன மருந்து கூடயே போயிட்டே இருங்க. நீங்களாகவே நீங்கள் சோதனை பண்ணி பார்க்கும்போது இயல்பாக அது குறைஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்களே குறைப்பீங்க, உங்கள் டாக்டரே அதை குறைச்சி விட்ருவாரு. அப்புறமா நீங்கள் வாழ்க்கையிலேயே மாறிக்கலாம், இயல்பாக மாறிக்கலாம்.